கடலூர் மாவட்டத்தில் திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சங்கத்தினரும் பொதுமக்களும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்திலிருந்து விழுப்புரம் வரை 180 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 4 வழிச்சாலை பணிகள் 4 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடலூர் சிதம்பரம் சாலையில் கொத்தட்டை பகுதியில் புதிதாக காலை 8 மணி முதல் சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். டோல்கேட்டு விலை குறைக்கணும் சார், இல்லைனா போராட்டங்கள் தொடரும். டீசலு எல்லாமே விலை ஏறி போயிடுச்சு. அதே இடத்துல சேலத்தில் போயிட்டு கடலூர் வருது, கடலூர்லேருந்து சிதம்பரம் அனுப்பிச்சு விட்றாங்க சிஎல் வண்டியெல்லாம். நிறைய வண்டி அதனால ரொம்ப பாதிக்கப்படுது. தனியார் வண்டிகள்லாம் டைம் இருக்கிற வண்டி சரியாக ஓட மாட்டேங்குது. தமிழ்நாட்டிலே இது அதிகமான கட்டணம். அந்தாண்ட கெங்கராம்பாளையம் டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ₹1.20 வாங்குறாங்க. அது 29 கிலோமீட்டர் நம்ம கிட்ட சொல்றாங்க. அவங்க 29 கிலோமீட்டர். அந்த ஆக்டில் 2008 மத்திய நெடுஞ்சாலைத்துறை ஆக்டில் என்ன இருக்குன்னா 60 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு டோல்கேட் இருக்கணும். 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு டோல்கேட் இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது 3 மாதத்தில் மூடணும் அப்படின்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அதில் தெரிவிச்சிருக்காரு இப்போ மக்களவையில் கூட சமீபத்தில். ஆனால் இவங்க எதுக்குமே கட்டுப்படாமல் இவங்க தனியாக மத்திய அரசாங்கம் இங்கே ஒரு ராஜாங்கத்தை நடத்துகிறாங்க. உதாரணத்துக்கு இந்த உளுந்தூர்பேட்டை அங்கெல்லாம் டோல்கேட்ல பாத்தீங்கன்னா ₹90 ₹80 தான் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா கட்டணங்கள் பாத்தீங்கன்னா லோக்கல் பாஸ் 150, இங்க 350 340ங்கிறாங்க. அதுவும் 1 மந்த் தான் வேல்யூங்கிறாங்க. போராட்டம் காரணமாக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். மினி லாரி வேன் ஓட்டுநர்கள் சங்கம், வணிகர் சங்கம் என அனைத்து தரப்பு மக்களும் சுங்கச்சாவடியில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கடலூர் விழுப்புரம் மார்க்கத்தில் பேருந்துகளை இயக்காமல் சுங்கச்சாவடி அருகே கொண்டு வந்து நிறுத்தினர். இதனால் சிதம்பரத்தில் கோட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடுமையான வெள்ள பாதிப்பு உருவாகி இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் சென்னை கும்பகோணம் நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலையும் இந்த விழுப்புரம் சிதம்பரம் திருச்சிக்கு இடையிலான தேசிய நெடுஞ்சாலையும் நீர்வழி போக்குவரத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் கட்டியிருக்கப்பட்டிருப்பதுதான். ஆகவே இவைகளையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு முன்னதாகவே சுங்கச்சாவடி கட்டண நிலையத்தை திறந்து வைப்பது என்பது கண்டனத்திற்குரியது. உடனடியாக இந்த அபரிமிதமான கட்டண சுரண்டலை திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் 180 கிலோமீட்டர் சாலை இன்னும் முழுமையாக முடிக்கப்படவில்லை. அதற்குள்ளாக சுங்கச்சாவடி வசூல் செய்யப்படுவதாகவும், விவசாயிகளிடமிருந்து 4 வழிச்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்திற்கு இதுவரை நிவாரணம் தரப்படவில்லை என்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் போராட்டத்தை தொடரப்போவதாக இவர்கள் அறிவித்துள்ளனர். தனியார் பேருந்துகள் 50 முறை சென்று வர 14,090 என்று நிர்ணயிக்கப்பட்டதை 1 மாதம் முழுவதுமாக சென்று வர கட்டினால் போதும் என பேச்சுவார்த்தையில் கூறப்பட்டது. இதனை ஏற்ற தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் எனினும் இது தொடர்பாக வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.